வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு குருவினிடத்துல 4 சீடர்கள் இருக்காங்க. 4 சீடர்களும் எனக்கு அறிவு ஜாஸ்தி, உனக்கு அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு குறைவுன்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. குரு பார்த்தார், இதை இவங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக 4 பேரையும் கூப்பிட்டார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன், இன்னைக்கு நீங்க அதை செய்யணும். தயாரா இருக்கும். அது கொஞ்சம் தொலைவில் ஒரு பானையை கவுத்து வச்சிருக்காங்க, காலி பானையை. சரி, ஒருத்தனை கூப்பிட்டார், நம்பர் 1. அப்பா, அந்த பானைக்குள்ள என்ன இருக்குது? தூரத்தில் இருந்து பாக்குறாங்க, என்ன இருக்குது? நான் பார்த்து சொல்றேன்னுட்டு போனா அந்த கவிழ்ந்து இருந்த பானையை அப்படி நிமித்தினா, பார்த்தா மறுபடியும் வச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டான். சுவாமி, அதுல ஒண்ணுமே இல்லைன்னா. சரி, அப்புறம் 2வது, அந்த பானையில என்ன இருக்குது, அவன் சொன்னது சரியா தப்பான்னு கண்டுபிடி. அப்புறம் அவன் போனான். அவன் பானையை பார்த்துதான் சொன்னான் இல்லைன்னுட்டு. ஆனா ஏதோ அங்க இருக்கா போலகுது, அவன் சாமிக்கு தான் தெரியும் அது. அதனால அவன் சொன்னது சரியா இல்லைன்னு தான் என்ன அனுப்பிச்சாரு. நான் சரியா பார்க்கணும்னு நிமித்தனா, கையை விட்டு தொழவனா, ஒண்ணும் இல்லை. அங்கிருந்து திரும்பி வந்து அந்த பானையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருவனை கூப்பிட்டாரு. அப்ப அந்த பானையில என்ன இருக்குது தெரியுமா? இங்கேயே தெரிஞ்சுக்கிட்ட சாமிஜி. என்னடா, காற்று இருக்குது நிறைய. சரி, 4வது ஆளை கூப்பிட்டான். அந்த காற்றை எடுத்துவிட முடியுமான்னு கேட்டார். எடுத்துட்டு வரணும். இப்ப இந்த 2 பேரையும் கூப்பிட்டு, டேய், அந்த காற்றை எடுக்க முடியுமாடா? எடுக்க முடியாது சாமி. அது எப்படி எடுக்க வந்துட்டு கை தான் போகும், கையை காற்றை எப்படி பிடிக்கிறது? முடியாதுன்னா. இன்னொரு அதே சொன்னான். 3வது ஆளும் அதே சொன்னான். அந்த கடைசி ஆளே என்ன எடுத்துடுற சுவாமின்னா, எதை பாவா, எதை எடுறான். நேரா எடுத்து போனா பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. அதுல இருந்து தண்ணியை முண்டு அதனால ஊத்தினா, நிரப்பிட்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா, காற்றை எடுத்துட்டேன். என்னடா பண்ண? தண்ணியை நிரப்பதான் காற்று போயிடுத்து. அப்பதான் சொல்ற, இது போல நல்லதை நிரப்புனா அல்லது ஒழிஞ்சுவிடும். அதை மாத்திரம் எடுக்க முடியாது. தீயது என்றது ஒன்றை விலைக்கு விடணும்னா முடியாது. மனிதன் நல்லதை செய்ய 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 நல்லதால நிரப்பி விட்டா அல்லது தானாகவே தொலைந்து விடும் என்று வழிகாட்டி, இப்ப அதுல இருந்து உங்களுக்கும் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது, நண்பராயிருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுல இருந்தாலும் சரி, ஏதோ குற்றம் காண்றோம். இந்த குற்றம் காணும் ஒரு நெஞ்சம் இருந்த, உண்மையை உணராத நெஞ்சம் தான் குறை உணர்ந்த நெஞ்சம். ஆனால் சரியா நீங்க பாத்தீங்கன்னா, அது நண்பரோ கணவனோ மனைவியோ சரியா தொடர்பு கொண்ட நாள்ல இருந்து இன்று வரையில அவர்கள் உங்களுக்காக செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. இப்போ அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா என்ன தப்பில்லை. 5 நிமிஷம் இருக்கட்டும், 10 நிமிஷம் போகட்டும், 15 நிமிஷம் போகட்டும். வாழ்க்கையில எவ்வளவோ காலம் கழிக்கிறேன்னு அந்த மாதிரி செய்து பார்த்தீங்களா இது வரைக்கும்? இல்ல. இன்னைக்கு செய்து பாருங்க. இப்ப போற போது வழியிலேயே செய்து பாருங்க. போன பிறகு அந்த அம்மாளை பார்க்கிற போதோ அல்லது அவரை பார்க்கிற போதோ செய்து பாருங்க. இந்த உருவத்தால எனக்கு எவ்வளவு நன்மை என் வாழ்க்கையில, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வர என்ன என்ன நன்மைகள் இவர் செய்திருக்காரு, அந்த அம்மா செய்திருக்காங்க. எண்ணி 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 அதை பல தடவை எண்ணி 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 இந்த நிரப்பி வச்சுக்கங்க. இந்த சின்ன விஷயத்துல குற்றம் பார்த்து குறை பார்க்கறீங்களா, ஓடியே போடும். எப்படி நீர் நிரம்பின பாத்திரத்துல அது காத்து ஓடி போச்சோ, அது போல இந்த குறையை எண்ணி வருத்தப்பட முடியாத அளவுக்கு நிறைவே மனதிலிருந்து இவ்வளவு நல்லது செய்த ஒரு நல்லவா எனக்கு வாழ்க்கை துணைவராக வந்திருக்காங்க, என்னுடைய பாக்கியம் இறைவன் கொடுத்த அருள் என்ற அளவுக்கு பாராட்ட வேண்டியது வரும். வாழ்க வளம்.
வாழ்க வளமுடன். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க. வாழ்க வையகம்.